வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன், சுகர், 1 கப்பு கோதுமை மாவு, 2 முட்டை, அதில் 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய், தேவையான பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். இனி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இந்த சீனியை போட்டுடலாம். இதோட சீனியில் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் அந்த தூள் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன் வாசத்துக்காக. சரி, நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா இது மாதிரி பொடிச்சாச்சு. இதில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டை போட்ட பிறகு மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது முட்டை போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. இனி இது கூட கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்குவோம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சாச்சு. இது இனி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இது இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இனி ரவையை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ரவையெல்லாம் கொஞ்சம் ஊறி வரட்டும். இந்த பதத்துக்கு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு பார்ப்போம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு, இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 5 பாதாம் பருப்பு இந்த மாதிரி பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இது இடையில சேவைப்பட்டால் நல்லா இருக்கும். 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இந்த பதம் சரியாக இருக்கும். நம்ம இனி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் இந்த சட்டியில் ஊற்றிருக்கேன். பணியாரக்கல்ல சுடலை, கரண்டியில் கோரி இந்த எண்ணெயில் ஊற்றி அந்த ஷேப்பில் நம்ம சுட போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. இதில் இனி எண்ணெய் நல்லா சூடானதும் அப்புறம் கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தீ எரியக்கூடாது. 2 பக்கமும் கொஞ்சம் செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை அடுத்தது ஊற்றலாம். பணியாரக்கல் இருக்கிறவங்க இது மாதிரி பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒன்றா போட்டால் தான் அது மாதிரி உருண்டு வரும். இல்லைன்னா அகலமான பாத்திரத்தில் நம்ம வச்சு போட்டால் தட்டையாக வந்துடும். அதனால இது ஒன்றாவே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும். இதில் ஒவ்வொரு சொட்டு விடுறது அப்பப்போ எடுத்துடணும். சூப்பராக முட்டை பணியாரம் செய்தாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது அருமையான இந்த முட்டை ஸ்வீட் பணியாரம் இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.